வணக்கம். இது வைரல் வீடியோ. அசீம் ஷியூ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு. இந்த வழக்கு 10ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வருதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது மர்மமாகவே இருக்கும், அமைதியாக தான் இருக்கும். என்ன நடக்க போகுது, அவங்க என்ன பதில் தாக்கல் பண்ண போறாங்கன்றது 10ஆம் தேதி தான் தெரியும். இப்போ பள்ளி தரப்புல இருந்து ஆசிரியர்கள் 2 பேரை குற்றப்பத்திரிகையில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் விடுவிச்சிருக்காங்க. அது 3 பேரை மட்டும் ஹாஸ்டலுக்கு அனுமதி பெறாமல் நடத்தினாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் குற்றச்சாட்டா அந்த சார்ஜ் ஷீட்ல இருக்குது அப்படிங்கிறதும், அந்த மாணவி அவளாவே தற்கொலை பண்ணிக்கிட்டா, அவ ஏற்கனவே தற்கொலை பண்ணி கொள்ளும் மனநிலையில் இருந்தா அப்படின்னு சொல்லி டாக்டர்களோட சர்டிபிகேட்டு, சைக்காலஜி டாக்டரோட சர்டிபிகேட்டு, மனநல மருத்துவரோட சர்டிபிகேட்டு, இது எல்லாத்தையும் இணைச்சு அந்த ஏதோ ஒரு வேர்டு வச்சிருக்காங்களா, மை பீஸ் மை கடன் அப்படிங்கிற மாதிரி 2-3 வார்த்தைகள், அந்த வாக்கியங்களை வச்சு அவங்க தற்கொலை மனநிலை இருந்தா அப்படின்னு சொல்லி இதை தற்கொலைன்னு இந்த கேஸை சார்ஜ் ஷீட்ல மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, இவங்க 3 பேர், அதாவது தாளாளர், பிரின்சிபாலு, தாளாளரோட மனைவி, இவங்க 3 பேர் மேல அனுமதி பெறாம ஹாஸ்டல் நடத்தின வழக்கு, அது மட்டும்தான் இப்போ அந்த சார்ஜ் ஷீட்ல இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ என்னன்னா, அந்த ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த தற்கொலை கடிதம் அப்படின்னு போலீஸால் சொல்லப்படும் ஒரு கடிதம் இருக்கு இல்லையா, அது அந்த மாணவி எழுதியதாக சொல்லப்படும் ஒரு கடிதம், எழுதினாங்களா இல்லையாங்கிறது ட்ரையல் வரும்போது தான் அது ஊர்ஜிதமாகும், அது யார் எழுதின கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கையெழுத்து எக்ஸ்பர்ட் இதெல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஷினபிள். ஸோ இந்த ட்ரையலில் வரும்போது அதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். பார்த்துக்கலாம் அப்புறம் பாப்பா மோகன் சாரோடைய வேலை, அந்த வேலையெல்லாம் அது. இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், கமெண்ட்டுகளில் 2-3 பேர் என்ன கேட்டிருக்கீங்க, ஏன் வாய்தாக்கு பாப்பா மோகன் சார் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, ஜூனியர் வக்கீல் அனுப்பி அட்டன் பண்ணுறாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, சீனியர் அட்வொகேட்டாக இருக்கிறவங்க ஒவ்வொரு வாய்தாக்கும் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலை, அதாவது ஆர்கியூமெண்ட் இருக்கு, அவங்க தரப்பு வாதங்களை எடுத்து வைக்கணும், இறுதி வாதங்கள் இருக்கு, இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளை மட்டும்தான் சீனியர் அட்வொகேட்ஸ் ஆஜராவாங்க. மற்ற நேரத்தில் இப்போ எதிர்த்தரப்பு வக்கீலோடைய வாதம் இருக்கு, அவர் சொல்ற வாதங்கள்ல ஏதாவது டிராபேக் இருக்குன்னா அதை சொல்லி குறிப்பிட்டு சீனியர் லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுவாங்களே தவிர, எல்லா வாய்தாக்கும் சீனியர் லாயர் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மற்ற வழக்குகளில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும். இந்த ஒரு வழக்கு மட்டும் அவங்களுக்கு இல்லை, இது மாதிரி பல வழக்குகள் அவங்க ஆஜராக வேண்டிய சூழ்நிலை இருந்தனால, ஸோ எல்லா வழக்குலையும் அவர் ஆஜராக முடியாது அப்படிங்கிறது இவருக்கு மட்டும் இல்லை, எல்லா சீனியர் லாயருக்கும் உள்ள ஒரு இதுதான். ஸோ இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் பதில் மனு தாக்கல் பண்ண போறார் 10ஆம் தேதி. அதுதான் இந்த நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு இவர் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சும்மா கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்க்கணும், எந்த விதமான இதுவும் பண்ண வேலை இல்லை அவருக்கு. ஸோ ஏதாவது வேலை இருந்ததுன்னா அதை அந்த ஜூனியர் வக்கீல் பார்த்துப்பாரு அப்படிங்கிறனால பாப்பா மோகன் சார் வரல. ஸோ அவர் ஏன் இந்த வழக்கு எடுத்து வரலன்னா, ஏன் இந்த வழக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க. உங்களோட ஆதங்கம் புரியுது. எல்லா வழக்குகள்லையும் அவர் ஆஜராகி விரைந்து நடத்தி இந்த மர்ம மரணத்துக்கான ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது உங்க எதிர்பார்ப்பு புரியுது. ஸோ அதுக்காக எல்லா வாய்தாக்கும் உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால அவர் ஜூனியர் வக்கீல சொல்றாரு. ஸோ ஜூனியர் வக்கீல் இந்த மாதிரி எதிர்த்தரப்பு அரசு தரப்பு வழக்கறிஞர் டைம் கேட்கும்போது அமைதியா இருந்துட்டு வெளியில தான் பேட்டி கொடுக்குறாரு, அவர் வெளியில தான் பேசுறாரு அப்படின்னா, உள்ளேயும் பேசுவாரு. உள்ள என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா, உள்ள நடக்கிறத வீடியோ எடுக்க முடியாது. அதனால கோர்ட்டுக்குள்ள நடக்கிற நிகழ்வுகள் வீடியோவில் பதிவு பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால உள்ள அவர் என்ன பேசினாருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க இந்த மாதிரி டைம் கேட்கும்போது கண்டிப்பா அப்ஜெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, அப்ஜெக்ட் பண்ணியிருப்பாரு. அதையும் மீறி நீதியரசர் டைம் கொடுக்குறாரு அப்படின்னா அது ஆக்சுவல் புரோட்டோகால், அது விதிமுறைப்படி அவங்க ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இத்தனை தடவை கேட்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு அப்படிங்கிறது 2 வழக்கறிஞர்களுக்கு தெரியும். ஸோ அதனால எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சு தான் இருப்பாங்க, அமைதியாக இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது விஷயம்னா, ஆசிரியர்கள் எப்படிப்பட்ட ஆசிரியர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை.
ஸோ கல்லூரிகளும் சரி, பள்ளிக்கூடங்களும் சரி, கல்ச்சுரல்ஸு, இந்த மாணவர்களுடைய ஆனுவல் டே அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கும்போது பள்ளிகளில் இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனால் கல்லூரிகள் கல்ச்சுரல்ஸில் அப்போ வந்து நடக்கும்போது உள்ளே போய் பார்த்தோம்னா தெரியும் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஒரு காலத்தில் கலை நிகழ்ச்சிகள் மட்டுமே நடத்தப்பட்டு வந்த ஒரு இது இப்போ வந்து அது அடுத்த பரிமாணத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறது இது பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் அதை சொல்லி விளக்கமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது வந்து நான் பள்ளி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு போய் மாணவிகள் தண்ணி அடிக்கிற வீடியோஸ்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் கல்லூரிகளில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய யூகத்துக்கு விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் ஆசிரியர்கள், முன்னாடி இருந்த ஆசிரியர்கள் எப்படி இருந்தாங்க, இப்போ இருக்க ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத உதாரணத்துக்கு விளக்குறதுக்காக ஒரு சின்ன சம்பவம். இது வந்து உண்மையில் நடந்த சம்பவம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது முன்னாடி இருந்த ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்கத கேட்க வேண்டிய இது. அதில் 2 பேர், ஒருத்தர் வந்து வயசானவர், ஒருத்தர் வந்து கொஞ்சம் எங்க. அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது அவங்க கேட்குறாரு, சார் என்ன அடையாளம் தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு. இல்லை தெரியல, நீங்களே உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் உங்களோட ஸ்டூடெண்ட்டு, உங்ககிட்ட படித்தவன், இப்போ ஞாபகம் இருக்கா? இல்லை அப்படின்னு. சரி ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அப்புறம் ஞாபகம் வரும் அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், இந்த மாதிரி கொஞ்சம் நான் வந்து பள்ளி பருவ காலத்தில் படிக்கும்போது என்னோட நண்பர் வந்து கொஞ்சம் பணக்கார இடத்துல உள்ள நண்பர் வந்து ஒரு விலை உயர்ந்த கை கடிகாரத்தை கட்டிட்டு வந்திருந்தான். ஸோ அந்த கை கடிகாரம் வாங்குற அளவுக்கு எனக்கு அஃபோர்டபுள் கிடையாது, எனக்கு வசதி இல்லை. அதனால அந்த கை கடிகாரம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மாற்ற முடியுமான்னு பார்த்தா முடியல. ஸோ அந்த கை கடிகாரத்தையே வந்து நான் திருடிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு சமயம் பார்த்து காத்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு கை கழுவ போகும்போது அவன் மேஜையில் இருந்த இந்த கை கடிகாரத்தை நான் எடுத்துட்டேன், திருடிட்டு என் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். அவன் திருப்பி வந்து பார்க்கும்போது இந்த கை கடிகாரத்தை காணல அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் அவன் வந்து ஆசிரியர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அவர் வந்து ஆசிரியர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டிருக்காரு, 50 ரூபா கேட்டுறாரு, யாராவது எடுத்துருந்தா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே அமைதியாக இருந்தாங்க, யாருமே கொடுக்கல. ஸோ இவர் அந்த எனக்கு வந்து அந்த பையன், திருடின பையன் வந்து ஏன்னா அந்த வாட்சை திருப்பி கொடுத்துடணும், ஆனால் எப்படி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல, பதட்டமாக இருந்துச்சு, மாட்டிக்கிட்டா பேர் கெட்டு போயிருமே, தெரியாமல் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் அந்த ஆசிரியர் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சார். அதாவது நீங்கள் அதாவது எதிரில் உட்காந்துருக்க அந்த ஆசிரியர், நீங்கள் தான் அதை செஞ்சீங்க அப்படின்னு. என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டார். அவருக்கே மறந்து போயிடுச்சு. எல்லா மாணவர்களையும் வரிசையாக நிற்க வச்சுட்டு கண்களை இறுக்கமாக மூடிக்குங்க அல்லது துணி வச்சு கண்ணை கட்டிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக அவர் முன்னாடி போனாங்க. ஒவ்வொருத்தர் பாக்கெட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒவ்வொருத்தராக திருப்பி அனுப்பிட்டே இருந்தார். எல்லாரும் அந்த நேரத்தில் கண்ணை மூடிட்டு தான் இருந்தாங்க. என் முறை வரும்போது என் பாக்கெட்டில் இருந்து அந்த வாட்சை எடுத்துட்டு என்னையும் அனுப்பிட்டாரு. அந்த மாதிரி எல்லாரையும் அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த பையனை கூப்பிட்டு, இந்தாப்பா வாட்சு அப்படின்னு சொல்லி அந்த வாட்சை திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட்டை அவருக்கு ஞாபகப்படுத்தினான் அந்த பையன். ஸோ அந்த கட்டத்தில் வந்து நீங்கள் என்னை காட்டி கொடுத்துருந்தீங்கன்னா திருடன் நான் மானம் போயிருக்கும், மரியாதை போயிருக்கும், என்ன பண்ணியிருப்பேனே எனக்கே தெரியாது. ஸோ என்னை நீங்கள் என்னோட மான மரியாதையெல்லாம் நீங்கள் தான் காப்பாற்றினீங்க, இப்போ அது அடையாளம் தெரியுதா நான் யாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆசிரியர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்க கண்களை மட்டும் மூடிக்க சொல்லலப்பானா, நானும் அந்த நேரத்தில் கண்ணை மூடிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ நானும் கண்ணை திறந்து பார்த்துட்டு இல்லை யார் எடுத்தாங்கன்றது எனக்கும் தெரியாது, நானும் கண்ணை மூடிட்டு தான் செக் பண்ணேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை. உங்களுடைய இன்ஸ்பிரேஷனை பார்த்து தான் சார் நான் வந்து வாத்தியாராக இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லி, நீங்கள் கொடுத்த பாடம் தான் என்னை வந்து கற்பிக்க வந்து தூண்டுச்சு. என்னை வந்து திருடனா இருந்து என்னுடைய வாழ்க்கை மாறி போக இருந்த சூழ்நிலையில் என்னை காப்பாற்றி மான மரியாதையை காப்பாற்றினால ஆசிரியர் தொழிலை வந்து அவ்வளோ உன்னதமான ஒரு தொழிலா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆசிரியர் தொழிலை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டான் அந்த ஸோ அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து அந்த மாணவன் நான் தான், வாட்சை எடுத்த மாணவன் நான் தான் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த வாட்சை எடுத்தது அவன் தான் வாத்தியாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் வாத்தியார்கள் இருக்கணும், ஆசிரியர்கள். ஸோ இப்போ உள்ள ஆசிரியர்கள் வந்து தனியார் பள்ளி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதோ அவங்களுக்கு அடிமை
அவங்களுக்கு அடிமையாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற வேலையை காலாலிட்ட வேலையை தலையால் செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லையோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஸோ ஏன்னா அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அவங்களுடைய சம்பளம் கொடுக்குற அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க சொல் பேச்சை கேட்டு தான் இருக்கும். ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதனால அதையும் மீறி அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதை தான் இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி விஷயத்திலையும் நடந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய. ஸோ இந்த ஆசிரியர்கள் அதுல இருந்து வெளியில அந்த கை கட்டை அவுத்துட்டு அடிமைத்தனத்துல இருந்து வெளியில உண்மையை சொல்லி இந்த மாணவியோடைய மரணத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.